சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. கிறிஸ்தவர்களின் கோரிக்கைகளை அரசு அதிகாரிகள் நிறைவேற்றுவதில்லை, ஆட்சி அதிகாரிகளுக்கு பங்கு கேட்கவில்லை, குறைந்தபட்ச மரியாதை தான் எதிர்பார்க்கிறோம் என திமுக எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் 15 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இந்த இயக்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகளின் கலந்தாய்வு சென்னையில் நடந்தது. கூட்டத்தில் இனிகோ இருதயராஜ் பேசுகையில், கிறிஸ்தவ மக்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்ட பின்னரும் அரசு அதிகாரிகள் நிறைவேற்றவில்லை. நம்மை எதிரிகளாக பார்க்கின்றனர். எத்தனையோ முறை அவமானங்களை சந்தித்துள்ளதாகவும் அவர்களிடம் கெஞ்சியும் கையேந்தியும் நிற்க வேண்டும் என எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். தான் பட்ட அவமானங்களை நேரம் வரும்போது விளக்கமாக பேச உள்ளதாகவும், ஆட்சியிலோ அதிகாரத்திலோ பங்கு கேட்கவில்லை, குறைந்தபட்ச மரியாதையை தான் கேட்கிறோம் என்று பேசினார். சுயமரியாதையை இழந்து நிற்க வேண்டிய நிலை இருப்பதாக இனிகோ இருதயராஜ் வேதனையுடன் கூறினார். மேலும் அவர் தங்களை கேலி கிண்டல் செய்வோருக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். தேர்தல் வரப்போவதால் கிறிஸ்தவர்களின் வாக்குகளுக்கு டிமாண்ட் ஏற்பட்டுள்ளது. சிறுபான்மையினர் நடத்தும் பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர்கள் பேராசிரியர்களை நியமிக்க முடியவில்லை. கிறிஸ்தவர் என்பதால் IAS அதிகாரிகளுக்கு கூட பாதுகாப்பு கேட்டு கெஞ்ச வேண்டிய நிலை இருக்கிறது. தமிழகத்தில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 14% இருப்பதால் நமது கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றும் காலம் வரும். அனைத்து திருச்சபைகளும் ஒருங்கிணைந்த அமைப்பாக ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று இனிகோ இருதயராஜ் பேசினார். தமிழக அரசின் சார்பில் மறைந்த போப் பிரான்சிஸின் இறுதி அஞ்சலிக்கு அனுப்பப்படும் அளவுக்கு நெருக்கமாக இருப்பவரை திமுக அரசை விமர்சித்திருப்பது அந்த கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.